வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 6 ஆம்பியர் வரைக்கும் அவுட்புட் எடுத்திருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் அவுட்புட். இது அதிகபட்சம் 3.5 ஆம்பியர் வரைக்கும் நம்ம இப்போ ஃபோனில் வரக்கூடிய ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 6 போர்ட் 6 போர்ட் கொடுத்துருக்காங்க அவுட்புட்டு. அதில் க்ரீன் லைன் வந்து பார்த்திங்கன்னா 3.0 ஃபாஸ்ட் சார்ஜருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்போது ஃபால்ட் வரக்கூடிய ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஆம்பியர் சீக்கிரம் குயிக்காக ஏறுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம துல்லியமாக சர்க்யூட்டில், அதாவது சார்ஜிங் கனெக்டரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை சர்க்யூட்டில் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு சொல்லி சார்ஜிங் சர்க்யூட்டில் சார்ஜிங் ஐசி வரக்கூடிய சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதேமாதிரி ஒவ்வொரு போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணும்போது அந்த போர்ட்டோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்கரிங் ஆகும், மேலே வந்து ஃபில்கரிங் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து செகண்ட் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சார்ஜர், அதை ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறேன். சார்ஜிங் பாயிண்ட் கனெக்ட் பண்ணணும். செகண்ட் அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்கரிங் ஆகும். தெரியுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு போர்ட், எந்த போர்ட் அவுட்புட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஃபில்கரிங் ஆகும். அதில் வோல்டேஜ் பாருங்கள், அதாவது ஆம்பியரை பாருங்கள். 5 வோல்டேஜ். ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 0.6லேருந்து ஆரம்பித்து 1.2 ஒரு ஆம்புக்கு மேலே அது ரீடிங் எடுக்குது. அதாவது சார்ஜிங் சர்க்யூட் ப்ராப்பராக ஏறுதுன்னா இந்த மாதிரி அது அடுத்த போர்ட் கீழே 3வது போர்ட்லேயும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 0.6ன்னு சொல்லி 600 மில்லி ஆம்பியர்லேருந்து ஆரம்பித்து அடுத்து சார்ஜ் ஏறும்போது, ரன்னிங் ஆகும்போது அடுத்தடுத்த ஆம்பியர் வந்து கூடும். அப்போ அது ப்ராப்பராக சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் சர்க்யூட் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகுது. இப்போ டயர்டு ப்ராப்ளம் ஆகும், சார்ஜிங் கனெக்டர் ப்ராப்ளம் ஆகும், இல்லை பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகும், பேட்டரியில் ஆம்பியர் இல்லாமல் இருக்கலாம், பேட்டரி பாயிண்டில் கனெக்டரில் வரக்கூடிய ஆம்பியர் லைன் ஏதோ ப்ராப்ளம் லீக்கேஜ் இருந்தாலும் சரி, இந்த சர்க்யூட் வச்சு நம்ம இந்த யூஎஸ்பி கேபிளை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம சார்ஜிங் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஒவ்வொரு ஃபோன்லேயும் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது கம்ப்ளைண்டான ஃபோன் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது, அதுமாதிரி ஒர்க்கிங் ஃபோனும் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், கனெக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆம்பியர் ஆனது 0.6லேருந்து ஆரம்பித்து அடுத்த ஆம்பியர் 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் சொல்லி கூடுதலாக போயிட்டுருக்கும். இப்போ இந்த ஃபோன், அது J2 மாடலில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதில் பாயிண்ட்டு 0.9 ஆம்பியர் காமிக்குது. இது ப்ராப்பராக ஏறிச்சுட்டு அடுத்தடுத்து நான் வந்து பெர்சன்டேஜ் ஏறுதுன்னு சொல்லி அதிலே காமிக்கும். அந்த பெர்சன்டேஜ் வச்சு அடுத்த ஆம்பியர் எவ்வளோ தூரம் எடுத்துக்குது, சர்க்யூட்டில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார்ஜிங் சர்க்யூட் மட்டும். அப்போ சார்ஜிங் சர்க்யூட் எந்தெந்த இடங்களில் வேலை செய்தோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப சுலபமாக இருக்குது, ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பேட்டரி பாயிண்டில் அவுட்புட் போய் நம்ம தேடி பார்க்குற விஷயம்ல சில மாடல் வந்து பேட்டரி பாயிண்டில் அவுட்புட் காமிக்காது. பேட்டரி கனெக்டில் வந்து பெரும்பாலும் வந்து அதை போர்டில் சொல்கிறேன், சார்ஜரை கனெக்ட் பண்ணி அவுட்புட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது ஏறுதா இல்லையான்னு செக் பண்ணணும். பேட்டரியை கனெக்ட் பண்ணாத இப்போ ஒரு மாடல் வந்து ரீடிங் அடுத்தடுத்த லெவல் ரீடிங் ஆகும்னு சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரேன். இது பாருங்கள், ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான டைப் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதிலேயே பாருங்கள், சேம் அதே மாதிரி போர்ட் 2வது போர்ட்டில் கனெக்ட் பண்ணி அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். இதில் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜர் வந்து பாயிண்ட்டு பாருங்கள், 0.1 வந்து அடுத்து வந்து 0.1 தான் வருது, அடுத்து 2 வருது. இந்த மாதிரி மாறி வருது பார்த்தீங்களா. அது ப்ராப்பராக இது சார்ஜ் ஏறல. இதில் கண்டிப்பாக பேட்டரியில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஆம்பியர் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து போக வாய்ப்பு இருக்கும். அப்போ இதில் ப்ராப்ளம் வந்து பேட்டரியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் அந்த ரீடிங் கான்செப்ட் வச்சு நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி. இதை பற்றி விஷயங்கள் தெளிவாக இன்னும் தரேன் உங்களுக்கு. ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள், அப்போ தான் விஷயம் புரியும் உங்களுக்கு. இப்போ ஒர்க்கிங் ஃபோனும் இருக்குது, ஃபால்ட்டான போர்டு இருக்குது, ஷார்ட்டான போர்டும் இருக்குது. இதில் காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இப்போ ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணால் தான் ரீடிங் காமிக்க ஆரம்பிக்கும். காமனாக வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணி தான் ரீடிங் பார்க்க முடியும். நம்ம இதில் பாருங்கள், பேட்டரி ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எந்த ரீடிங்குமே காட்டல. இதே நம்ம வந்து பேட்டரி கனெக்டரை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 0.06லேருந்து ஆரம்பித்து வரணும் ஆம்பியரு. 0.01 கான்செப்ட் 1 ஓம்ஸ் அந்த 1 ஆம்பியர்ன்ற விஷயம். அதாவது 00ன்றது 100 மில்லி ஆம்பியர் அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. இதில் பாருங்கள், 1 தான் காட்டுது, அடுத்த லெவல் போகவே இல்லை. அப்போ இது வந்து பேட்டரி சார்ஜ் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி காமிக்கும். அதுமாதிரி சர்க்யூட் அவுட்புட் எதுவுமே வராமல் இருந்தாலும் இந்த மாதிரி காமிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபோன்லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணும்போது அது வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இதை பற்றி சர்க்யூட் வச்சு நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து சில போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம், டிஸ்பிளே இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், டிஸ்பிளே ஒயிட்டாக தான் இருக்குது. நான் ஆம்பியர் ரீடிங் காட்டுறது பார்த்திங்கன்னா 0.9 ஆம்ப், அதை 1 ஆம்புக்கு மேலே காட்டுது. அப்போ ப்ராப்பராக சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். அது கண்டிப்பாக இந்த செல் ஒர்க்கிங்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சார்ஜிங் சர்க்யூட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை,
பவர் சப்ளை ஏரியாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு கூட கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு நம்ம பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கக்கூடிய போர்டை நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இல்லை, ஆனால் ரீடிங் கார்டு தான் பார்ப்போம் நம்ம. இப்போ நார்மலாக பேட்டரி இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி ரீடிங் கார்டுன்னு பாருங்கள். பேட்டரி கனெக்ட் பண்ணல 0-1ன்ற விஷயத்தில் வந்து நிற்கிது. இது அடுத்த லெவலில் வந்து போகல, அது 0-1 தான் வந்து மறுபடியும் 0 ஆகுது, மறுபடியும் 0-1 ஆகுது. இப்போ நான் இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணோன்னே எந்த மாதிரி காட்டுதுன்னு பாருங்கள், 0.6ன்னு சொல்லி காட்டுது. பெரும்பாலும் 0.06ன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக ஆம்பியர் ரீடிங் எடுத்துக்கிறது. இப்போ 0.9 ஆம்பியர் காட்டுது, அது 900 மில்லி ஆம்பியர் சொல்லுவோம் நம்ம. ரீடிங் காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பராக சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்போ சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் சர்க்யூட்லேயும் பவர் ஐசியில் ப்ராப்ளம் இல்லைன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி சிபியூலையோ மெமரி இஎம்எம்சிலையோ ப்ராப்ளம் இருந்தாலும் இதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். அதை பற்றி ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், அந்த மேலே ஃப்ளிகரிங் ஆகுது பார்த்திங்களா, அது எந்த போர்ட்டில் வச்சுருக்கோமோ அந்த போர்ட் வந்து ஃப்ளிகரிங் ஆகும். எந்த இடங்களில் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளிகரிங் ஆகும். 6 போர்ட்ஸ் இருக்குது இதில். இப்போ இந்த ஃபோனை ஒன்று கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து 0.2ன்னு சொல்லி காட்டுது, வருது செகண்டில். அதுக்கப்புறம் 1 ஆம்புக்கு மேலே போயிடுச்சு, வந்து போகுது பார்த்திங்களா, ஆம்பியர் எடுத்துக்கிட்டு திரும்ப 0 ஆகிடுது. இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. அப்படின்னும் போது இதில் கண்டிப்பாக ப்ராப்ளம் பேட்டரியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். நான் சர்க்யூட் ஆம்பியர் எடுத்துக்கிட்டு ஆனால் திரும்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது. அப்போ பேட்டரியில் தெளிவான ஆம்பியர் இல்லாமல் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இல்லை போர்டில் லீக்கேஜ் ஷார்ட் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆம்பியர் எடுத்து ட்ராப் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த சர்க்யூட்டில் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுது பாருங்கள். சர்க்யூட் வந்து அப்போ ஷார்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. திரும்ப இன்னொரு தடவை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டிஸ்பிளே அதாவது நம்ம அந்த போர்ட்டோட டிஸ்பிளேயே ஆஃப் ஆகுது உங்களுக்கு. அப்போ இதில் வந்து சர்க்யூட் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நார்மல் டிஸ்பிளே இல்லாமல் சர்க்யூட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆம்பியரை வச்சு நம்ம வந்து சார்ஜிங் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்கா கூட தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரேன். இது மட்டும் இல்லை, இதேமாதிரி சிபியூலையோ இஎம்எம்சிலையோ ப்ராப்ளம் வந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணணும், நம்ம மேனுவலாக எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, வோல்டேஜ் கொடுத்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அதை பற்றி விஷயங்கள், அதோட சர்க்யூட்டை பற்றி மெத்தட் தெரிஞ்சு இன் அவுட் விஷயங்கள் தெரிஞ்சாலே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லா ஐசிக்குமே இன் அவுட் கான்செப்ட் இருக்குது. இப்போ சார்ஜிங் சர்க்யூட் கனெக்ட் பண்ணுறோம்னா சார்ஜிங் சர்க்யூட்டில் வரக்கூடிய பாதையில் சார்ஜிங் ஐசி இருக்கும், பவர் சப்ளை இருக்குன்னு சொன்னால் அந்த சர்க்யூட்டோட அவுட்புட் வோல்டேஜ் தருதா இல்லைன்னு சொல்கிறது இந்த ரீடிங்கை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கலாக செஞ்சாலே அந்த ஐடியா கிடைக்கும். அதேமாதிரி நம்ம கான்செப்ட் எப்போ எந்த விஷயமா இருந்தாலும் முழுமையாக ஒவ்வொரு ஃபோனை எடுத்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சலான்னு சொல்கிறேன் நான். இப்போ இது ஒர்க்கிங் ஃபோனு, இது கிட்டத்தட்ட வந்து ஆம்பியர் வந்து 2 ஆம்புக்கு மேலே எடுக்கிறது. ஒரு சில ஃபோனாக மோன் வந்து அதிகபட்சம் இப்போ ஒரு மாடல் வந்து 2 ஆம்புக்கு மேலே ஆம்பியர் எடுத்துக்கணும். அப்போ அதை வச்சு கூட கன்ஃபார்ம் பண்ணிடல, ஓகே இந்த சர்க்யூட் வந்து 2 ஆம்ப் எடுத்துக்கிறோம், இது வந்து 1 ஆம்ப் எடுத்துக்கிறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா 600 மில்லி ஆம்ப் எடுத்துக்கிறோம் சொல்லி ஒவ்வொரு ஃபோனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்பியர் ரீடிங் எடுத்துக்கிறோம். அந்த ஆம்பியர் ரீடிங் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு அது கெஸ் பண்ண முடியும். அப்போ சில ஃபோன் வந்து ஆம்பியர் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்குதுன்னு சொன்னால் அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ ஒவ்வொரு ஃபோனுக்குள்ளேயும் ஆம்பியர் ரீடிங் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுறேன். அப்போ நம்ம ஒர்க்கிங் ஃபோனையும் ட்ரை பண்ணணும், ஃபால்ட்டான ஃபோனை ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள் 0.5 இருக்குது, 6 வரல, இதில் மற்ற இதெல்லாம் 6 வரணும்னு சொன்னால் இதில் 5 தான் வருது. அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ ட்ராப் ஆகுது, லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பிரச்சனை காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா சர்க்யூட் ஆரம்பத்துலேருந்து அடுத்த லெவல் எங்கெல்லாம் போகுது, அப்போ ஒவ்வொரு சார்ஜிங் சர்க்யூட்டில் என்ன மாதிரி ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான், இப்போ சர்க்யூட்டை முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி புதுசாக வரும்போது பார்த்திங்கன்னா அதோட கான்செப்டும் தெரிஞ்சுக்கிட்டால், அப்போ பேசிக் கான்செப்ட் முழுமையாக தெரிஞ்சால் தான் நம்ம முழுமையாக சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸையும் நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு. இது மாதிரி வீடியோஸ் புதுசாக டெக்னாலஜி அடுத்தடுத்த விஷயங்கள் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாதிரி இது மட்டும் இல்லை, ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.